இந்த கதையில ஒரு காட்டுக்குள்ள சின்ன தீ பரவுச்சான். அதை ஒரு சிட்டுக்குருவி எப்படியெல்லாம் தண்ணி ஊற்றி அணைச்சதுன்றத பார்க்கலாம். இது பெட் டைம் ஸ்டோரி. நான் லக்ஷ்மி. கதையோட பெயர் சிட்டுக்குருவி. மரம் செடி கொடிகள்னு நிறைய இருந்த ஒரு சின்ன காட்டுக்குள்ள குருவி அப்புறம் அதோட குஞ்சுகளும் கூடு கட்டி வாழ்ந்துச்சான். அந்த குருவிக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அது கொக்கு, வாத்து. ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள குருவி சுதந்திரமா சுத்தி பறந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சான். அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுக்கு 2 சின்ன பசங்க வந்தாங்க. அவங்க கையில பொம்மை துப்பாக்கியை வச்சு அதுல பட்டாசை போட்டு துப்பாக்கியால சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த தீப்பொறி கீழே இருக்கிற காஞ்ச இலைகள் மேலே விழுந்து தீ பற்றிக்க ஆரம்பிச்சுதான். சில இடத்துல அப்படியே பரவவும் ஆரம்பிச்சுது. அந்த சின்ன பசங்க அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் அந்த குருவி பார்த்துட்டு அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சான். அச்சோ, எப்படியாவது இந்த காட்டை நாம் காப்பாற்றணுமே அப்படின்னு பறந்து போய் பக்கத்தில் இருந்த ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றுச்சான். ஆனால் அது எடுத்துட்டு வந்த தண்ணி அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு பத்தலை. அதனால அதோட நண்பர்கள் கொக்கு கிட்டையும் வாத்துக்கிட்டையும் உதவி கேட்டுச்சு. கொக்கும் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துச்சு. ஆனாலும் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு அந்த தண்ணி பத்தலை. வாத்துகளும் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துச்சு. ஆனாலும் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு அந்த தண்ணி பத்தலை. இப்படி இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த சின்ன குருவி யோசிச்சுட்டு இருந்ததான். அப்போதான் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம காட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு பெரிய விலங்கை போய் கூட்டிட்டு வரலான்னு யானை கிட்ட உதவி கேட்க போச்சான். யானையும் உடனே பக்கத்துல இருக்கிற ஆத்துல இருந்து அதோட தந்தத்துல நிறைய தண்ணி எடுத்துக்கிச்சான். வேகமா வந்து அந்த நெருப்பு மேல தண்ணிய ஊத்துச்சு. நெருப்பும் அணைஞ்சு போச்சு. அந்த சிட்டுக்குருவிக்கு அப்பதான் உயிரே வந்துச்சு. யானைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் குருவி, அந்த கொக்கு, வாத்து இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே விளையாட ஆரம்பிச்சிருச்சான். அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த பசங்க, நாம விளையாட்டா செஞ்சது இவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடுச்சு, நாம இந்த காட்டை பாதுகாக்கணும், தெரியாம கூட அழிச்சிடக்கூடாது. இந்த காட்டுல இருக்கிற மரங்கள்னால நமக்கு நன்மைகள் மட்டும்தான் கிடைக்குது. அதனால நம்ம காட்டை பாதுகாப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த பசங்க வீட்டுக்கு போயிட்டாங்க.